ரமலான் மாதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்? ரமலான் மாதம் அடைந்து விட்டால் என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணுமா? ரமலான் மாதம் வருஷம் வருஷம் வருது இல்லை? எதனால் அல்லாஹ் ரமலான் மாதத்தை வருஷம் வருஷம் வர மாதிரி ஆக்கிட்டான்? குரான் அனுப்புனதுனால தான். குரான் அனுப்புனது யாருக்கு? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சிலபஸை படிக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ரமலான் மாதத்தை இலைப்பாறுதல் மாதமாக ஆக்கி வச்சிருக்கோம். நல்ல ஒரு தூக்கம், நல்ல ஒரு சாப்பாடு. என்ன பட்னியாக இருக்கிறேன். காலையில் என்னப்பா சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டேன். அந்த பிரியாணிலேயே உனக்கு என்னது 12 மணி நேரம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு எல்லா விதமான விட்டமின் எல்லாத்தையும் நீ கலந்து சாப்பிட்டுட்ட. இதில் வேற வழக்கத்துக்கு மாற்றமாக நோன்பு தண்ணி குடிக்கணும்னு அதிகமான தண்ணி வேற குடிச்சிருப்ப. குடமாக தண்ணி எடுத்து குடிச்சிடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதிகமாக பேசினா தண்ணி தாக்கம் எடுக்குன்றதுக்காண்டி பஜ்ர் தொழுதுட்டு தூங்குறது தான். அதோட 1:15, 1:20, 1:40ன்னு ஏந்திக்கிறது. ஏந்திரிச்சிட்டு ஒரு லொஹர் ஒன்று தொழுதுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது? பேருக்கு ஒரு 4 ஆயத்தையோ இல்லை 4 சம்பவத்தையோ 4 பயானியோ கேட்டுட்டு மறுபடியும் ஒரு 3:15 தூங்கிடுறது. அதோட 5:15 ஏந்திரிச்சு ஒரு அசர் தொழுதுட்டு கீழே போய் உக்காந்து கஞ்சி காண்டி சர்பத்தை காய்ச்சி கஞ்சை காய்ச்சி இதெல்லாம் ரெடி பண்ணி நோம்பு திறந்தோடனே இதில் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆடையோ ஒரு மாடையோ ஒரு ஒட்டகத்தையோ இல்லை ஒரு குதிரையோ நீங்கள் ஒரு அதிகாலையில் சாப்பாடை போட்டு நல்ல வயிறு நிரம்ப தண்ணி குடிக்க வச்சு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அசர் மகரிப் வரைக்கும் அது என்ன பண்ணிக்கலாம்? தாக்கு பிடிச்சி உட்காந்துக்கணும். அப்போ அதுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. அப்போ வருடம் ஒரு நோன்பு ஒன்று வருது. அந்த நோம்பில் நான் ஏன் இந்த நோன்பை நான் எதுக்காண்டி இந்த நோன்பை நான் கடமையாக்கணுன்ற ஒரு மக்சத்தையும் எல்லாம் சொல்கிறான். ஆனால் இது எல்லாம் விளங்கிய மனிதன் என்ன பண்ணுறான்? மறதியாளவனாக இருக்கிறான். எதுக்காக வேண்டி அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனா? ஏன்னா அல்லாஹ் அந்த குரானை சொல்லுவான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான். இந்த மாதத்தில் தான் நான் என்ன பண்ணேன்? இந்த மாதத்தில் நான் குரானை இறக்கினேன். அதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நோன்பு. எதனால்? எது கடமை? குரான் இறங்கினால. அதாவது அல்லாஹ்வுடைய சிலபஸ்